நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக சிலுவையில் தொங்கும் இயேசு சொன்ன 6வது வார்த்தையை பற்றி நாம் தியானிப்போம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எல்லாம் நிறைவேறிச்சென்று மற்ற வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது. என்ன நிறைவேற்றினார், என்ன முடிந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிப்போம். பல ஊர்களிலே மக்களுக்கு தியானம் கொடுக்க செல்லும் பொழுது எத்தனை சிலுவை பாடுகளை செய்திருப்பீர்கள் என்று கேட்டால் 1000 2000 என்று கணக்கு சொல்கிறார். சரி, 12ஆம் நிலையிலே இயேசு உயிரை விட்ட பொழுது என்ன வார்த்தைகள் சொன்னார் என்றால், அந்த 7 வார்த்தைகளை சொல்வதற்கு பல ஊர்களிலே மக்கள் இல்லை. பல ஊர்களிலே ஆண்டவர் இதெல்லாம் பேசினாரா என்பதை பற்றி எப்படி இவைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிலுவை பாடுகளை நாம் உபவாசம் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சிலுவை தியானங்கள் செய்கிறோம். பங்குகளிலே தியானங்கள் நடத்துகிறார்கள். சிலுவை பாதை டூர் வேறு செல்கிறோம். இவையெல்லாம் சென்றும் கூட சிலுவையில் அவர் மரித்த பொழுது சொன்ன அந்த 7 வார்த்தைகள் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருப்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. எனினும் பலருக்கு இதை நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது வார்த்தையாக அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அவர் என்னதை நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உலகம் படைப்பதற்கு முன்னாலே பிதாவானவரும் இயேசுவானவரும் பரிசுத்தாவிலும் சேர்ந்து மனுக்குலத்தை படைப்பமாக என்று சொன்ன பொழுது இவர் கிறிஸ்து இயேசுவாக இங்கே இருந்து மனுமக்கள் செய்ய போகும் பாவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன், அதற்குரிய தண்டனைகளை நான் சுமந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நான் நிறைவேற்றிவிட்டேன், எல்லோருடைய மனுக்குலத்தின் பாவங்களெல்லாம் நான் சுமந்து விட்டேன், அதற்குரிய தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். எனவே இந்த மனுக்குலத்தை நீ தண்டனை தீர்ப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்னை ஞாபகப்படுத்தி எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சிலுவையில் சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னலாம் செய்ய வேண்டும் மனுக்குலம் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்று முதல் வார்த்தையிலே தந்தையை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக தன்னை மன்னிப்பு கேட்ட நல்ல கல்வனை மன்னித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். நாமெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி பாவம் எப்படி தந்தையும் மகனையும் அவரையும் பிரித்தது, அதனால் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக ஒரு தாயை எப்படி பராமரிக்க வேண்டும், வீட்டிற்கு முதியவர்களை மாமனார் மாமியாரை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஐந்தாவதாக ஆத்தும தாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து பிதாவிடம் சொல்கிறார், எல்லாம் நான் நிறைவேற்றிவிட்டேன், இந்த மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் அவர் பேசுவதை நாம் கேட்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் குடும்பத்தில் இருக்கும் காரியங்களை நான் நிறைவேற்றிவிட்டேன், என் குடும்பத்தில் உள்ள பரலோகம் சேர்ப்பதற்குரிய காரியத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன், என் ஆத்துமா பரலோகத்துக்கு ஏதுவாக இருப்பதற்கு நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டேன் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி ஆண்டு வைக்கிறார். தவக்காலத்திலே நாம் இதை சிந்தித்து பார்த்து மீதம் இருக்கிற அந்த 10 நாட்களிலாவது நல்ல மனம் திரும்புதலோடு எல்லோரையும் மன்னிக்கவும், நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம், பெற்றோர்களையும் முதியவர்களையும் பராமரிக்கக்கூடிய ஆற்றலுக்கும் பாவம் நம்மளை பிதாவிடத்தை பிரித்து விடாமல் இருக்கவும் நாம் கற்றுக்கொண்டு இந்த வேளையிலுமாக ஆத்துமத்தோடு பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கவும், நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த தபக்காலத்திலே அந்த உணர்வோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அருளாளர் சொன்ன வார்த்தை என் வாயிலிருந்து வரும்படி நான் இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் ஒருமுறை உங்களை அடுத்த வாரம் இன்னொரு குறிஞ்சியை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.